நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரை பொதுமக்களும் போலீசாரும் விரட்டி பிடித்து அதிலிருந்த 266 கிலோ பான் மசாலா, குல்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கத்தேரி பிரிவு நெடுஞ்சாலை பகுதியில் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியை சேர்ந்த தனியார் ஏற்றுமதி நிறுவன ஊழியர் குணா என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது சேலத்தில் இருந்து கோவை நோக்கி வந்த கார் குணா வந்த 2 சக்கர வாகனம் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதனையடுத்து சாலையில் வந்து கொண்டிருந்த இளைஞர் கோகுலக்கண்ணன் என்பவர் அதனை பார்த்துவிட்டு காரை துரத்தியுள்ளார். இதனால் காரின் ஓட்டுநர் பாதை தெரியாமல் குமாரபாளையம் நகருக்குள் காரை ஓட்டி சென்றார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த குமாரபாளையம் போலீசாரும் காரை விரட்டி சென்றுள்ளனர். கார் குமாரபாளையம் நகர் பகுதி முழுவதும் சுற்றிவிட்டு சுந்தரம் நகர் என்ற பகுதி அருகே வந்த பொழுது அந்த இளைஞர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் அந்த காரை மடக்கி நிறுத்தினர். மேலும் காரின் ஓட்டுநர் சுற்றி இருந்தவர்களை பார்த்துவிட்டு காரை நிறுத்திவிட்டு தப்பியோட முயன்றார். இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் போலீசார் அவரை விரட்டி பிடித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் காரில் சோதனையிட்ட பொழுது காரில் மூட்டை மூட்டையாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, கூலிப் உள்ளிட்ட 266 கிலோ போதைப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து காரையும் பறிமுதல் செய்தனர். காரை ஓட்டி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அர்ஷன் குமாரை கைது செய்து விசாரணை செய்த போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கர்நாடகா மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அர்ஷன் குமார் குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவமானது குமாரபாளையம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.